வணக்கம் வெல்கம் டு கேமர்ஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்தியன் பைக் டிரைவிங் 3D அப்படிங்கிற ஒரு கேம் தான் ஆட போகிறோம். ஸோ இந்த கேம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ நான் ஒரு 3 நாள் இந்த கேம் ஆடுறேன். ஸோ இவன் வந்து சீட் கோட் அப்படின்னு சொன்னால், ஸோ நான் அந்த ஒரு சில கோட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோட்லாம் போட்டால் என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 338 சப்ஸ்கிரைபர் கிட்டே இருக்கோம். ஸோ அது வந்துட்டு 1K ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். 1K வந்துட்டு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர், ஒரு 20,000, ஒரு 50,000 அது மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ தான் ட்ரீட் வைப்போம். ட்ரீட்டு ஆமாம். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்துட்டு ரொம்ப ஓவர் வெயில். ஸோ வீட்டை விட்டு மதிய நேரத்தில் வெளில வராதிங்க. நான் இப்போ மதிய நேரத்தில் வெளில வந்ததுனால தான் இப்போ இங்கே நீச்சல் குளத்தில் நீச்சல் போட்டுட்ருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன நம்பர் சீட் கோட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 1111 அது போட சைக்கிள் வருமா. ஸோ நான் சீட் கோட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ 1111 சைக்கிள் வருதான்னு பார்ப்போம். அம்மா எங்கள் சைக்கிள் வந்துருச்சு. ஜாலி ஜாலி ஜாலி. சைக்கிள் சைக்கிள் சைக்கிள். நான் என் வீட்டில் சைக்கிள் ஓட்டுவேன். இதுலேயே சைக்கிள் ஓட்டலாம். ஆலாம் ஏடா சைக்கிள் பைக் மாதிரி இருக்குது. ஏய் செம்மடா. இது வேற ஒன்று பார்த்தியா சைக்கிள். சைக்கிள் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குடா. கார் மாதிரிலாம் இல்லை. இங்கே பாரு, வாசப்படியில் ஓட்டுறப்போ சைக்கிளை ஸ்மூத்தாகவும் இருக்குது. சைக்கிள் கார் மாதிரிலாம் இல்லை. ஆனால் என்ன ரோட்டில் வர போகிறாங்களோ இடிச்சு தள்ள முடியாது. இருங்க வர கால்லாம் வலி போகுது. இங்கே ஸ்டன் பண்ணுற இடம் இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல நான் வேகமாக போயிட்டு என்னடாச்சு, ஐயோ ரொம்ப தூரம் வந்துட்டோம். இந்த இடத்துல வேகமாக போயிட்டு நம்ம ஒவ்வொரு இதாக ட்ரெஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சைக்கிள் பார்த்துருக்கோம். என்னடாச்சு டேய் செம்மடா. இது 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 எதுவும் ஆகாதில்ல. எதுவும் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் எதுவும் ஆகலை. ஓகே, சைக்கிள் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டி இப்போ நம்ம இறங்கிப்போம். அடுத்துச்சு ஐயோ ஏய் சைக்கிள் ஓட்டி இறங்க சொன்னா இவன் குதிக்கிறான்டா சைக்கிள் இருந்து. பைத்தியக்காரன்டா இவன். ஓகே ஹெல்த்தா அதெல்லாம் வேணாம். அடுத்த நம்பர் வந்துட்டு 3333, அதாவது 3333. இது போட்டால் ஏதோ ஒன்று வரும். நான் அதை மறந்துட்டேன். சீட் ப்ராசஸ் அது என்ன லாம்போகினி லாம்போகினி லாம்போகினி. இது போல் லாம்போகினி கார் வரும் பாருங்க. யார் நான் யார் லாம்போகினிக்கு சொந்தக்காரன். இது இந்த ரோட்டில் போகிறது தான் இது. ஸோ எப்படி இருக்கு லாம்போகினி. அது மாதிரி ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இந்த இந்தியா பைக்கில் வந்துட்டு இப்போ இங்கே ரோட்டில் போகிற எல்லாருமே நம்ம போட்டு தருவோம். டேய் சகாவுடா ரெண்டு பேர் போடு. ஐயோ அக்கா வந்தால் நல்லா இருக்குங்க. ரோட்டில் இருக்கிற பாட்டெலாம் பூண்டி கலந்து போகுது. இப்போ இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் இப்போ என் கையில் தானே சமாளி போடு. 2 பேர் அவுட்டு. இப்போ திருப்பி வந்துட்டு திருப்பி நீ முதல்ல கம்முனுடா. ஓகே, ஸோ இந்த அக்கா வந்து போடு. அக்கா கட்டிட்டாங்க. ஜாலி 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 ஜாலி. ஓகே, இப்போ நம்ம லாம்போகினி விட்டு இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம், இஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம லாம்போகினி தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த சீட் கோட் யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன கோட் அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்க பாருங்கள். நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். 1212. ஸோ 1 ஐயோ 1 இல்லைடா. வெளில வந்துப்போம். திருப்பி வெளில வந்துப்போம். ஸோ இப்போ வந்துட்டு 1212 ஐயோ 111 வந்துருச்சுடா. டே இதுவும் சீட்டா. 1112 என்னடா சீட் இது. ஸ்லோ மோஷன் லெவல் 1 டே அப்படின்னு என்னதுடா. நானே இது ஒரு நம்பரை அடிச்சு விட்டேன். பட் ஸ்லோ மோஷன் லெவல் 1 வந்துருக்கு. 1212. ஓகே, சீட் ப்ராசஸ் பண்ணிப்போம். என்னதுடா இது. டேய் என்னடா கொடுத்து வச்சுருக்கீங்க என்னன்னே தெரியலை. எனக்கு தெரிஞ்சு டிராக்டர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்து ஓட்டுவோம். ஏங்க என்னங்க இது ஆம்பு மாதிரி போயிட்டுருக்கு. ஏய் வேணாண்டா. டேய் இது பார்க்க ஒரு மாதிரி இருக்குங்க. ஓடாங்க தெரியும் தேவையில்லடா எப்பா. ஓகே, அடுத்த சீட் கோட் வந்துட்டு 2226. இது போட்டால் இது என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபோன் எடுத்துகிட்டு நம்பருக்கு போயிட்டு 2226 கால் பண்ணி பார்ப்போம். இப்போ சீட் ப்ளஸ் 226 தானடா. ஓகே, இப்போ 200ன்னு போட்டு பார்ப்போம். இதுவும் நான் நோட் பண்ணி வச்சுதான். இது இன்ஃபினிட்டி ஹெல்த்துன்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபினிட்டி ஹெல்த்தில் ஏதோ ஒன்று 200. என்னடா இது. ஏய் என்னடா குதிரை வந்துருக்கு. ஓ ஆமாம் இல்லை. ஜாலி ஜாலி. ஓகே, இப்போ நம்ம குதிரை ஓட்ட போகிறோம். என்னடா இது. டேய் என்ன குதிரை குதிக்குது. எம்மா ஏய் இஜெக்ட் பண்ணுறது இல்லை. குதிரை ஓடாதான் என்ன குதிரை செய்யுமா என்ன. வெயிட் பண்ணுங்க நம்ம பார்ப்போம். இவன் வேற குத்துறான். குதிரைங்கடா
குதிரை வா நம்ம போவோம். குதிரை வா. குதிரை என்னாச்சு உனக்கு? ஓய் குதிரை என்ன ஏற்றிட்டு போ. அவ்வளோதான் குதிரை மேலே இப்போ நம்ம ஏறிக்கிட்டோம். இப்போ வந்துட்டு இது ஓடணுங்க. இப்படியா? இது இந்த பட்டன் அழுத்தணுமா? செம்மங்க. ஓகே குதிரை செம்மையாக தான் போயிட்டுருக்கு. ஐயோ இந்த குதிரையை வச்சு ஒரு என்னடா பூந்துலா போகுது குதிரை. செம்மங்க. ஐயோ குதி 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 குதி. இது வேற ஒன்றும் குதிக்க மாட்டேங்குது. ஓகே இப்போ நம்ம குதிரையை வச்சு ஓடுறது செம்மையாக தான் நம்மளுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த காலத்தில் கார் பைக் யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி குதிரையை வச்சு ஓடுறது நல்லா இருக்குது. குதிரை பொறுமையாக நடக்காத ஓடணும். இந்த இவரை முட்டி தள்ளி. ஐயோ குதிரையோட கழுத்து இவே சாக மாட்டேங்கிறானே. அவ்வளோதான் இப்போ குதிரை இந்த நடு ரோட்டில் விட்டுருவோம். கார் ஏதாவது ஏறிடுச்சுன்னா குதிரை செத்து. குதிரை பாய் குதிரை உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு போச்சு பாரு. ஓகே இப்போ நம்ம அடுத்த சீட் கோட் யூஸ் பண்ணுவோம். அடுத்த கோட் வந்துட்டு இன்ஃபினிட்டி ஹெல்த்துக்கு. இது வந்துட்டு 9129. ஐயோ 97ன்னு போட்டேனே. 9129 இது போட்டால் வந்து நம்மளுக்கு சீட் கோட் வரும். ஸோ இருங்க 97 என்னென்னமோ போதும். வெயிட் பண்ணுங்க. ஓகே திருப்பி போயிட்டு கான்டாக்ட் போயிட்டு 9 கட் பண்ணிடுவோம். 9129 இப்போ கால் பண்ணால் இன்ஃபினிட்டி ஹெல்த் வந்துடும் நம்மளுக்கு. எஸ் இன்ஃபினிட்டி ஹெல்த் சீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே வந்து கீழே விழுந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஹெல்த்து போகாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இது எடுத்துப்போம். ஹெலிகாப்டர் எடுத்துப்போம். ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஹெலிகாப்டருக்கு 8000 போட்டோம்னா ஹெலிகாப்டர் வந்துடும். சீட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கட்டு. இப்போ ஹெலிகாப்டர்லாம் மேலே கூட்டு போய்ட்டு மேலேருந்து கீழே விழுந்து பார்ப்போம். இந்த இன்ஃபினிட்டி ஹெல்த் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நல்லா வந்து மேலே போய்க்க போகிறேன். டக்குன்னு போடா டேய், டக்குன்னு போடா. அவ்வளோதான் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஹெலிகாப்டர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நல்ல ஒரு ஹைட்டுக்கு நம்ம போயிட்டு அதுக்கடுத்து கீழே விழுந்தால் ஹெல்த் போகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா ஹெல்த் போகாது. ஏன்னா நம்ம ஓட்டுறது இன்ஃபினிட்டி ஹெல்த்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஓகே இப்போ ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஓட்டுவோம். நம்ம மேலேருந்து கீழே விழுந்து பார்ப்போம். அது ஒரு வேளை கீழே விழுந்து ஹெல்த்து போய் செத்துட்டு போனோம்னா அப்படின்னா வந்து அவ்வளோதான். ஓகே நல்லா மேலே ஒரு ஹைட்டுக்கு போயிட்டோமா. இப்போ இந்த ஹைட்டில் இருந்து இப்போ நம்ம முதல்ல இந்த பில்டிங் மேலே ஏறிப்போம். பில்டிங் மேலே இந்த பில்டிங்லேருந்து கீழே விழுந்து பார்ப்போம் இன்ஃபினிட்டி ஹெல்த் ரீச் ஆகுதுன்னு. அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்களா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டேய் எம்மா மேலேருந்து கீழே விழுவாங்க. ஆனால் ஹெல்த்து போய் சாக மாட்டாங்க. இன்ஃபினிட்டி ஹெல்த்து டே இன்ஃபினிட்டி ஹெல்த்துடா. ஆமாங்க ஒன்றுமே ஆகலைங்க. அப்படியே இருக்குங்க இன்ஃபினிட்டி ஹெல்த்துங்க. எவ்வளோ ஹைட்லேருந்து இல்லை ரத்தம் அப்படியே தெரிச்சிருச்சு. அப்படியே சட்னி மாதிரி. ஆனால் சட்னி மாதிரி தெரிச்சிருச்சு. ஆனாலுமே எதுவும் அவ்வளோ. இப்போ நம்ம வந்துட்டு துப்பாக்கி எடுத்துப்போங்க. அங்கே ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு அப்படியே ஹெட்ஷாட் போயிருங்க. வர போலீஸ் வரும்னு தான் நினைக்கிறேன். அக்கா இந்த அக்கா தான் சத்தா. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இருங்க அந்த அக்கா வருவாங்களே இப்போ. என்னடா ஆச்சு? என்னடா அங்கே அப்படி போகிறாங்க டேய். ஐயோ டேய் ஐயோ போச்சு போலீஸ் வந்துடும். ஓடு டக்குன்னு ஹெலிகாப்டர். அம்மா நான் மிகப்பெரிய தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அந்த அக்காவை சுட்டு. இப்போ இதுக்கு மேலே நம்ம போய் லேண்ட் ஆகிப்போம். டக்குன்ற இதுக்கு மேலே போய் லேண்ட் ஆகும். ஐயோ ஹெலிகாப்டர் லேண்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம குதிப்போம். ஏன்னா நம்ம குதிச்சாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டி நீ குதிரை உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. இன்ஃபினிட்டி இருக்குடா. அதான் ஏன்னா இவன் கால் இப்படி ஆகி போச்சு. அம்மா எந்திரிடா டக்குன்னு. இன்ஃபினிட்டி ஹெல்த் தானே. ஓகே போலீஸால் இதுக்கு மேலே வர முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். போலீஸ் வந்துருச்சுங்க. நம்ம சுட்டதில் போலீஸ் வந்துருச்சு. ஆமாம் போலீஸ் வந்துருச்சு. சரி இப்போ நம்ம அப்படியே ஓடி போய் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க முடியாதோ. டேய் பார்க்க விடுங்கடா. என்ன பார்க்க விடுங்கடா. எங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே நம்ம திருப்பி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு நம்ம அது மேலே போய் லேண்ட் ஆகிப்போம். அதான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. போலீஸ் கண்டிப்பாக வந்துருச்சு இப்போ. ஐயோ டக்குன்னு எடுறா டே ஹெலிகாப்டர் எடுறா. எந்த பக்கம் எடுப்பாங்க ஏதோ முட்டுற மாதிரி சத்தம் கிடைச்சு. ஐயோ அந்த அக்காவை ஷூட் பண்ண மிகப்பெரிய தப்பாக போச்சு. ஐயோ இருங்க ஹெலிகாப்டர் நம்ம எடுத்துருவோம். நம்மளே போய் இதாயிரும் சரண்டர். ஆனால் நம்மளை ஜெயிலில் வைப்பாங்களா எல்லாம் சுட்டு கொண்டுருவாங்களான்னு தெரில. பார்ப்போம். டேய் வேணாண்டா தெரியாமல் அந்த அக்காவை ஷூட் பண்ணிட்டேன்டா. டே ஓகே நம்ம அந்த ஓகே இப்போ நம்ம மேலே தான் வைக்கல குதிப்போம். நீ கற்று ஒன்றும் ஆக போகிறது இல்லை. இன்ஃபினிட்டி ஹெல்த் தான். ஏய் போலீஸு அதனால இன்ஃபினிட்டி ஹெல்த் தான் நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அவங்க என்ன பண்ணால் நம்மளுக்கு இது பாரு இன்னொரு வாட்டி ஏதாவது பண்ணனா நான் ஷூட் பண்ணிடுவேன்டா ஒன்றை. ஓ அப்படி போதா கதை. இது வேறு ஏண்டா எங்கே போச்சு பாம்பு
போடு பாம் போடு பாம் போடு போடு பாம் அவ்வளோதான் போடு பாம் போடு பாம் போடு பாம் போடு பாம் என்னாலும் எனக்கு ஒன்றும் இல்லை பாம்பை போடு நல்லா போடுற தூக்கி வீசுற பாம்பை பாம் போடு பாம் போடு இப்போ எப்படி வெடிக்கும் பாரு போடு அவ்வளோதான் இனிமேல் தான் யாருன்னு ஒன்று தெரிய போயிடா ஓகே இப்போ இந்த கன் எடுத்துட்டு டேய் இரு வர ரோட்டில் போகிற அந்த இன்னொரு ஆண்டியை சொல்கிறது வெயிட் பண்ணு இது வேற ஒன்று ஸ்கோப் போட முடிய மாட்டேங்குது ஆண்டி டேய் இல்லை ஸ்கோப்பில் காணோங்க இங்கே ஒரு அங்கிள் போயிட்டு இருக்காரு பாருங்க இந்த அங்கிளை ஷூட் பண்ணுவோம் ஏய் அங்கிள் இந்த போட்டதெல்லாம் விட மாட்டேன்டா டேய் இந்த போகிறாரு பாரு இவன் வேற அதில் இந்த அங்கிளை சொல்லுவோம் பாருங்க போடு நெஞ்சிலே வச்சுட்டு இந்த அங்கிளை இப்போ வந்துட்டு யாரும் நம்மளை ஷூட் பண்ணுறாங்க இப்போ இந்த ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போவோமா இல்லை கார் எடுத்துகிட்டு போவோமா கார் எடுத்துகிட்டு போவோம் கார் எடுத்துகிட்டு டக்குனு இது கார் எடுறாடே நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது நம்மளுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த்து இங்கே இன்னொருத்தவங்க போகிறாங்க பாரு இவங்க ஷூட் பண்ணுவாங்க நம்மளை யாரோட சுடுறது இருங்க வரி இவனுக்கு ஹெட்ஷாட் வைக்க முடியுமான்னு பாருங்க போடு ஹெட்ஷாட் யாரை நம்மளை சுடுறது ஓ இவன் வந்து நம்மளை சுடுறானோ அவனுக்கும் ஹெல்த் போக மாட்டேங்குது டேய் என்னடா இவ்வளோ ஷூட் பண்ண ஒன்றும் ஆக மாட்டேன் அவ்வளோதான் ரொம்ப நிறைய சொல்லி தான் ஓகே இப்போ டக்கு நம்ம இந்த கார் இது வேறு ஒன்று ஓகே இந்த ஹேண்ட் ஃப்ரேமில் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம போவோம் டக்குன்னு இந்த பாம்பு இருக்குது ஒன்றும் ஆகாதுல்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏங்க பாம்பு நம்ம போட்டால் பட் ஒன்றுமே ஆகலைங்க என்னடா இது வேறு பக் ஆகிட்டே இருக்குது ஓகே இப்போ நம்ம நேராக போயிட்டு நம்ம மேலே இப்போ 3 கொலை கேஸ் ஏன்னா 3 ஸ்டார் இருக்குது அதனால் நம்ம மேலே 3 கேஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு 3 ஸ்டார் அதெல்லாம் 3 கேஸ் இருக்குது இது வேறு இந்த சிம்பிள் வேறு கட்ட மாட்டேங்குது ஸோ இப்போ நம்ம பட்டுன்னு போயிட்டு இந்த காரை நம்ம எடுத்துகிட்டு நம்ம தப்பிச்சுடுவோம் டக்குன்னு நம்ம காரை இப்போ எடுத்தாச்சு இந்த கார் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம டக்குன்னு தப்பிச்சு ஓடிடுவோங்க அவ்வளோதாங்க இந்த கார் எடுத்து இந்த அக்காவை மேலே மோதுவோம் சாவு ஓடி இந்த அக்கா செத்தாங்க ஸோ இந்த அக்காவை நம்ம இப்போ ஏற்றியாச்சு ஸோ இதுதான் நம்ம பார்ட் 1ல் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் நம்ம போட்டுருவோம் அதாவது 9999 ஏங்க இந்த போலீஸ் வேறு வந்துருச்சுங்க நம்மளுக்கு இன்ஃபினிட்டி எழுதுறதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்பர் எடுத்துகிட்டு நம்பருக்கு போயிட்டு 9999 அப்படின்னு நம்ம போட்டுட்டு சீட் ஆக்டிவேட் பண்ணிடுவோம் என்ன வருதுன்னு தெரியல ஓகே கேடிஎம்ங்கிற ஒரு பைக் வந்துருக்கு இந்த பைக் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லாமே மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதோட இந்த பார்ட் 1 முடியுது பார்ட் 2ல இதை விட நான் நிறைய சூப்பரான சீட் கோர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ திருப்பி சொல்கிறேன் பாருங்க எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஒருத்தவங்களை போட்டு தரலாம்னு நான் நினைக்கிறேன் அங்கே ஒரு அங்கிள் போயிட்டு இருக்காரு பாருங்க அந்த அங்கிள் மேலே போட்டு தள்ளிடுவோம் பாய் அங்கிள் ஐயோ ஓகே இந்த அங்கிளை போயிட்டு அதான் வேஸ்டடா போயிடுச்சு போக ஓகே பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.